தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் யூத் வந்து கென் கருணாஸோட நடிப்பில் கென் கருணாஸோட இயக்கத்தில் வெளியாகிருக்கிற படம். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10th படிக்கிற பையன், அதாவது வந்து பாஸ் கூட ஆவானா ஆக மாட்டானான்னு சொல்லி வீட்டில் ஒரே பயம், அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட பையன் எல்லா பாடத்துலேயும் பார்டர் மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுறான். அவனை கொண்டு போய் 11th வந்து ஸ்கூலில் அட்மிஷன் கேட்கணும். அவன் படித்த ஸ்கூலில் வந்து சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து போய் சீட்டு கேட்டு எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த பையன் 12th எப்படி பாஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரியே. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்குள்ளே உள்ளே நடக்கிற ஸ்கூலில் நடக்கிற அட்ராசிட்டிஸ், அங்கே அவனுக்கு வர காதல்கள், இதுதான் படத்தோட மொத்த ஸ்டோரி. கென் கருணாஸை பற்றி சொல்லியே ஆகணும். அதான் வந்து ஆல்ரெடி நமக்கு அசுரன் அதுலலாம் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாலும், இந்த படத்தை வந்து அவரே வந்து எடுக்கிறனால, அவரே இயக்கியிருக்கனால எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. எப்படி ஒரு 24 வயசு பையன் எப்படி எடுத்திருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், கென் கருணாஸ் வந்து பயங்கரமாக எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். அவ்வளோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எப்படா இந்த பையன் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தோட பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2016 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இது நம்ம பார்த்த 19 கிட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து 19 கிட்ஸில் நடந்த ஸ்டோரி தான். ஏன்னா அப்பயும் இப்படி தான் இருந்துச்சு, அவங்க காட்டியிருக்க சினாரியோவும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பட்டன் ஃபோனு, ஏன்னா 2016 எல்லாருக்குமே ஃபோன் மேக்ஸிமம் வந்துருச்சு. அந்த டயத்தில் ஃபோனே இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பார். ஸோ கென் கருணாஸ் பயங்கரமான ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். கூட நடித்த 3 பேர், அதாவது 3 ஹீரோயினை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அனிஸ்மா எல்லாருக்குமே தெரியும். சிறையில் வந்து அவங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இந்த படத்துலையும் அவங்களோட ஆக்டிங்கை பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நடிப்பு எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப பார்க்குற எல்லாருக்குமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மீனாட்சி சொல்லியே ஆகணும், ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பிரியான்சி வந்து ஒரு சின்ன ஒரு ரோலில் உள்ளே வருவாங்க. அவங்க ரோலை ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து கென் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீனை வச்சுருப்பார். அந்த சீன்லாம் அவ்வளோ ரசித்து, அவ்வளோ ப்ரெஸ் ஷோவில் அவ்வளோ கிளாப் வந்தது, அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பக்காவாக எடுத்திருந்தாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்ட்ரோல் பிளாக் சொல்கிறனால சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்க அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிஸ்மாவும் கென்னும் தான். ஏன்னா அந்த 2 ஹீரோயினை அப்படியே அவுட் பண்ணிட்டாங்க. அனிஸ்மாவும் கென்னும் படத்தை கொண்டு போயிருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்போ தான் நம்மளோட ஜிவியோட சாங் உள்ளே வரும். கண்டிப்பாக ஜிவியை வந்து சொல்லியே ஆகணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும், என்ன ரசிப்பாங்கிற பார்த்து கொடுத்துருக்கிறாரு. இதில் வந்து ஜிவியோட பங்களிப்பு எப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வந்து இந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை ரொம்ப கருணாஸ் சாரும் ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக அதை வந்து பெருமையாக சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீயாக வந்து எதுவும் ஏனோ தானோன்னு இல்லாமல் நம்ம அந்த முட்டைக்கலைக்கு சாங்கு, அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கு எல்லாமே பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஜிவி. இதில் வந்து 2 பேர், அம்மா அப்பா வந்து சூரஜ் சேட்டாவும் தேவதர்ஷினி மேடம், 2 பேரையும் சொல்லி ஆகணும். தேவதர்ஷினி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க தமிழ் படத்தில் நிறையா படத்தில் நல்ல ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அம்மாவாக வந்து நம்ம கண்ணெல்லாம் கலங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியும். எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற, அதாவது ஸ்கூல் பசங்க பண்ணுற சேட்டையில் அம்மா அப்பா எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு கென்னு. அதில் வந்து இவங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது மாதிரி சூரஜ் சேட்டா அவரோட மலையாள படங்கள் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். இதில் அப்பா சென்டிமெண்ட்டும் சரி, அம்மா சென்டிமெண்ட்டும் சரி, 2 பேருமே வந்து உண்மையிலே நமக்கு லாஸ்ட்டில் வந்து லைட்டாக கண் கலங்கும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ சென்டிமெண்ட்டாக 2 பேருமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக ஓவராலாக படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், கென் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அதுவும் இந்த டயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மெகா ஹிட் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் ஒன்றும் பெரிய படங்களே இல்லை தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த படத்தை இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் கண்டிப்பாக தூக்கி கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட்டும், காதல், ஜோக்கு கூட நடிச்சிருந்த, அது மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டருமே வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அதுதான் அந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஸோ எல்லார் கேரக்டருமே நமக்கு வந்து ஒருத்தர் இருப்பான் நம்ம டீமில் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேரக்டருமே கென்னு பயங்கரமாக வடிவமைச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு போய் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், குடும்பமாக போய் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் எதுவுமே இல்லை, ஒரு ஜாலியான ஒரு வைபான படம். ஸோ படம் பார்த்துட்டு வெளியே வர எல்லாருக்குமே அந்த ஒரு குட் வைப் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். யூத். நன்றி.